குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 7 லட்சம் கோடிக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரீட்டைலராக இருந்தாலுமே ஒருத்தர்கிட்டேருந்து பணம் போயிருக்கோம், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே பணம் போயிருக்கோம். ஸோ இன்னைக்கான ஒரு விஷயத்த நம்ம என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸு இன்னைக்கு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு புட் ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றதுக்கான டேட்டா எஃப்ஐஐஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், எஃப்ஐஐஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இந்த ரெண்டுத்துக்கும் சரியான அடிங்க. இன்னைக்கு நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போட்டு பொழந்து எடுத்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மார்க்கெட்டு அவ்வளோ வாலண்டரி. அதே மாதிரி இறங்குனது இறங்கிட்டே தான் இருந்தது காலைல இருந்து, ஒரு சின்ன ஒரு ஏற்றம் கூட இல்லை. அதுக்கான ரீசனும் நான் வர பக்கத்தில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் புட்டின் போனாங்கல்ல. ஸோ இவங்க இந்தியாவுக்கு எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் என்ன நடக்குது, அதாவது அவங்க போயிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு டேட்டா சும்மா ஒரு இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணுங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் விசிட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டுங்களா? அதாவது December 4, 5 புட்டின் போயிருந்தாரு. ஸோ இது 2000 தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ 2000 ஒரு வாட்டி அக்டோபர் மாதம் வரும்போது 15% டவுன் ஆச்சு, போயிட்டு மேலே. அதே மாதிரி 2002 வந்திருக்காங்க. ஸோ போயிட்டு மேலே 4% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி 2012 போயிருக்காங்க, அப்போ 1.5% டவுன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம 2021 போகும்போது கூட 3.5% கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் போது இந்தியன் மார்க்கெட்டில் டவுனாக இருக்கிற பர்சன்டேஜ் 1% விழுந்திருக்கு. 1%ன்றது சும்மா கிடையாது, 7 லட்சம் கோடி அப்படின்னும் போது இவர் போனாலே நம்மளுக்கு ராசி இல்லையா, இல்லை நம்ம எஃப்ஐஐஸ் போட்டு விளாட்றாங்களா அதுக்காக அப்படின்றது தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு வேர்ல்டு லீட்ரு. ஸோ அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு ப்ரெஷர் உண்டாகும், அது ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். ஒருவேளை ட்ரம்ப் இன்னும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் தரலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உலக மார்க்கெட்டில் இடிக்கிறதால இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம எஃப்ஐஐஸ் பயந்துக்கிட்டு செல் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட நிதர்சனமாக இருக்குது இந்த டேட்டாவை பார்க்கும்போது. அடுத்து நம்ம செபி சேர்மன் செபின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னா அது செபி கண்ட்ரோலில் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க. அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃப்என்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது வீக்லி எக்ஸ்பீரியை தூக்கிடலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதை பற்றி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் நம்ம எஃப்எம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு எஃப்என்டோவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கன்சல்டேட் பண்ணுவோம், ஒரு பேப்பர் வைஸில் கன்சல்டேட் பண்ணி, அதாவது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரீட்டைலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு கன்சல்டேட் கொடுப்போம், அவங்கக்கிட்ட எஃப்என்டோ பற்றி கேட்போம், அவங்களுக்கான சரியான விளக்கம் இருந்தது, இல்லை எஃப்என்டோ வேணாம் அப்படின்னாங்க அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம எஃப்என்டோ வீக்லி எக்ஸ்பீரியை தூக்கிடலாம் அப்படின்றது இவங்களோட பிளான்டாக இருக்குது. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போவே மார்க்கெட்டில் அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எஃப்என்டோவும் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்தீங்களா, பணத்தை போட்டிங்களா, ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள் அந்த பணம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கும். இந்த 1 இயரில் மல்டிபகர் ஆகுறது, இல்லை 6 மந்தில் நான் போட்டேன் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிச்சு, அந்த கதையே இருக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் வேலண்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ரீசனாகவுமே இன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்கலாம் மேபி. ஏன் அப்படின்னா, இவங்க இந்த எஃப்என்டோவை எடுக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் கண்டிப்பாக செல் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு
காட்டிக்கிட்டு இருக்கு இப்போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ. ஸோ நேற்றே நம்ம இது நியூஸ் பார்த்துருந்தோம். இண்டிகோவில் வந்து நிறைய ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இண்டிகோ பண்ணுறது சரியில்லை, இது ஒரு தலைபட்சமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து நம்ம மேலோக்கி கொண்டு போயிட்டே இருந்தால் அந்த கம்பெனி என்ன பண்ணாலும் நம்ம கம்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பேசி நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்து ப்ளஸ் வந்து அவங்க அந்த புக்கிங் கேன்சலேஷன் ஆன புக்கிங் ரீஃபண்டை வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து 569 கோடிக்கு வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்றது. ஏன்னா வந்து இந்த இண்டிகோ வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாலே ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து இவங்களோட பைலட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற பைலட்ஸை வச்சே ஓட்டி அதுலேயும் ஃப்ளைட்டை வந்து அதிகமாக ஃப்ளைட்ஸு. பட் ஆனால் பைலட்ஸ் வந்து கம்மியான பைலட்ஸ், அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கான ஆபத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நோக்கி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா பைலட்ஸ் வந்து இத்தனை ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் தான் மார்க்கெட்டில் 60% இருக்கோம், நீ சொல்கிறது நான் ஏன்டா கேட்கணுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இன்னைக்கு இந்த 569 கோடியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இதோட சார்ட்டை நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதில் எதனா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாளாக ஒரு 26,000 மேலே இருந்தது. ரொம்ப நம்மளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மறுபடியும் 25,960 கொண்டு வந்து விட்டுட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் இன்றைக்கி இது போஸ்ட் பண்ணியிருக்கிற ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவரால் 50 கம்பெனிஸ் இருக்குது. அந்த 50 கம்பெனிஸில் 46 கம்பெனிஸ் இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட்னா சும்மா சாதாரணமாக இல்லை, அப்படியே பிளட்டு வரும். உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா செவேன்னு இருந்திருக்கும் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக இன்னைக்கு இறங்கின மார்க்கெட்டு அடித்து இறக்கிட்டே இருந்தாங்க. இறக்கி இந்த 1 மணிலேருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25,000 கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் தான், அந்த லெவலுக்கு மேலே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னா நம்ம அதை கையிலே பிடிக்க முடியாது. அடுத்த லெவல் வரைக்கும் அது இறங்கி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதை இறக்கி விட்டுட்டாங்க நல்லாவே. ஸோ இதோட டெக்னிக்கல் சார்ட் அது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வாரம் வரைக்கும் இந்த இடத்துலேயே கன்சல்டேட் ஆகுன்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்க போன வாரம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதே மாதிரி இந்த வாரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ டவுன் ட்ரெண்டில் போய் இங்கேருந்து 2,850 அப்படின்ற ரேஞ்சில் வந்து அடுத்த கட்டமாக இது வந்து மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா சார்ட் அப்படி தான் சொல்லுது. ஸோ இங்கே போய் டச் ஆகிட்டு அடுத்த லெவலை வந்து இது ரீச் பண்ணோம் அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். ஸோ பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நிஃப்டியோட கரண்ட் டெக்னிக்கல் வியூ. ஸோ ஒன்று வந்து 25,850 அப்படின்ற ரேஞ்சில் தான் இது வந்து இப்போ ட்ரேட் ஆகும் நாளைக்கு. ஸோ நாளைக்குலேருந்து அடுத்த கட்டமாக இது எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் தான். ஸோ சென்செக்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு 600 பாயிண்ட்டை வந்து அடித்து தள்ளிட்டாங்க. 600 பாயிண்ட்டுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 7 லட்சம் கோடி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் சென்செக்ஸும் ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி டவுன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது 85,624 ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 85,102 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது ரொம்ப லோ. அதே மாதிரி இதோட ஹால் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 86,159 ரூபான்னு இருக்குது. ஸோ இந்த வீக்கில் மட்டுமே ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ 2.5% வரைக்கும் இறக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து இன்றைக்கி இதுலேயும் அதே தான் சேம். இதில் வந்து ஒரு 30 கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த 30 கம்பெனியில் ஒரு 2-3 கம்பெனி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிச்சம் எல்லாமே ரெட் கலரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஐஎஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்என்டோவில் புட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல வேல்யூவாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 400 இருந்த இன்றைக்கி புட் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 950, 920 அந்த மாதிரி போயிருந்தது.
ஸோ அதுக்கான நான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 100 ருபீஸ் இருந்தது காலையில், இன்றைக்கி கீழே விழ 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 இன்றைக்கி அவங்களோட ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 400 கிட்ட போயிடுச்சு. ஸோ 400 அப்படின்னும் போது இதோட ரேஞ்ச் 72 400 போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 300 ப்ராஃபிட் இருந்திருக்கும் இன்னைக்கு எஃப்என்டோவில். பட் ஆனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட் சினாரியோ டவுன்லேயே இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு புட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐடியா இருக்குது இந்த லெவலுக்கு மேலே அது வந்து நல்லாவே இறங்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா புட்டு நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம இன்னொரு நாள் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ நம்ம போன வாரத்துலேருந்து இந்த லைன் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கன்சல்டேஷனில் வந்திருக்கு. ஸோ இதோட நான் எண்ட் பாயிண்ட் எப்படி என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக வந்து இப்போது 84,800 வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இதோட டவுன்ஃபால் வந்து 84,500 இருக்குது. ஸோ இந்த வீக் இந்த கன்சல்டேஷன்லேயே தான் இருக்கோன்றது என்னோட ஒரு வியூ. பார்ப்போம் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் தரேன். இது வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோவில் நம்ம நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து நான் வீக்லி நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் உங்களுக்கு அது லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். பட் ஆனால் வந்து இதோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து இதோட பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து இது ஒரு 4,500 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வரட்டும், வந்த மேலே இன்னும் நம்மளுக்கு கீழே இறங்குது அப்படின்னா இது ஒரு 3000 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கான பாயிண்ட் வருதா அப்படின்னு பார்ப்போம். வந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு எதனா இருக்கான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா எனக்கு இண்டிகோ வந்து எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து மார்க்கெட்டில் 60% மோனோபோலியாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் 60% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா வந்து இவங்க ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இடத்துல இங்கே ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் அவங்களோட ஏற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கேப் டவுன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏறின ஏற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60% ஏறினாங்க. ஸோ இதே மாதிரியான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. நம்மளுக்கு தேவை ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து காசு தான். ஸோ அந்த காசுக்காக நம்ம நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி இதெல்லாம் பார்க்காம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திப்போம். ஸோ எஃப்ஐஐஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து 5ஆம் தேதியோட டேட்டா தான் இருக்குது. இவங்க எல்லாமே செல் ஆஃபில் தான் இருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே 10,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. நம்ம டிஐஸ் வந்து 19,000 கோடிக்கு வாங்கி வச்சு பிரோஜனம் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்பு 6,000 கோடிக்கு மேலே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6,000 கோடி அவங்க கண்டிப்பாக விற்றுருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்கேன். பார்ப்போம் அவங்க எவ்வளோ விற்று வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான விஷயம் இதுதான்.